தீக்கதிர் நேர்களுக்கு வணக்கம். ஒன்றிய அரசு சமீபத்தில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான என்ஐஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. அந்த தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு முன்னிலையிலையும் குஜராத் மிகவும் பின்தங்கிய நிலையிலையும் இருந்தது. அதே நேரத்தில் ஆசிரியர்கள் பள்ளிக்கே வராமல் இருக்கிறது, அனுமதியற்ற விடுப்பில் இருக்கிறது, வெளிநாடுகளில் இருந்து கொண்டே பள்ளிக்கு வந்ததா சொல்லி சம்பளம் மட்டுமே வாங்குறது, இது போன்ற முறைகேடுகள்லாம் நடக்கிற மாநிலம் எது அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தா அதில் நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய சொந்த மாநிலமான குஜராத் தான் முதலிடத்துல வரும் போல. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களும் அப்படிதான் இருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டா குஜராத் அரசு பள்ளிகளில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய முறைகேடு இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சமீபத்தில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பனஸ்கந்தா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பஞ்சா அரசு ஆரம்ப பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அதே பள்ளியில வேலை செய்யக்கூடிய பாவ்னா மென் பட்டேல் அப்படிங்கிற ஆசிரியர் வருடத்திற்கு 1 மாதம் மட்டுமே பள்ளிக்கு வருவதாகவும் மற்ற நேரங்களில் அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆனதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு ஒன்று வெளியாயிருக்கு. இது கடந்த 8 ஆண்டுகளாக நடந்துகிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் என்ன சொல்றாருன்னா, பொறுப்பு தலைமை ஆசிரியர் சொன்னது தவறு, 8 வருடங்கள் கிடையாது, அவங்க 8 மாதங்கள் தான் அனுமதியற்ற விடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 5ஆம் வகுப்பு படிக்கிறோம், எங்களுடைய வகுப்பாசிரியர் பாவனா மென் பட்டேல் தான், ஆனால் நாங்கள் அவங்கள கடைசியாக நாங்கள் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக குஜராத் கல்வித்துறை வெளியிட்ட தகவலின்படி குஜராத் மாநிலத்தில் மொத்தம் 150 ஆசிரியர்கள் இந்த மாதிரி அனுமதியற்ற விடுப்பில் இருக்கிறதாகவும் அதில் 60 பேர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 60 பேரில் 13 பேர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய சொந்த மாவட்டமான காந்தி நகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதே போல கடந்த 3 ஆண்டுகளில் 34 அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனுமதியற்ற விடுப்பில் இருந்து பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த தகவலின்படி பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்தில் இந்த விவகாரம்ங்கிறது ஒரு தொடர்கதையாகவே இருந்துட்டு வருது. அப்போ அந்த மாநிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய நிலை என்னவா இருக்கும், அந்த மாநிலத்தினுடைய கல்வி தரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு வலுவான சந்தேகம் எழும்புது.